சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் மே மாதம் 29ஆம் தேதி. ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்தோம். நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனம். ஜெருசலேமின் உடைந்த மதில்கள் மற்றும் சுட்டெரிக்கப்பட்ட வாயில்களும் உலகமெங்கும் உள்ள பல ஜனங்களின் தரிசான வாழ்க்கையை பற்றி பேசுகின்றது. இது இஸ்ரவேல் புத்திரரின் கலகம் மற்றும் பாவத்தின் விளைவாக வந்தது. இந்த நாட்களில் கூட தேவனுடைய ஜனங்கள் தங்கள் பாவம் மற்றும் கீழ்ப்படியாமையின் காரணமாக அவர்கள் மத்தியில் மலட்டுத்தன்மையை நாம் காணலாம். ஆனால் கிருபையின் தேவன் தம்முடைய ரட்சிப்பை முழுவதுமாக அனுபவித்து மகிழும்படி தம்முடைய ஜனங்களிடையே புதிய வாழ்க்கையை கொண்டுவர எப்பொழுதும் சில மீதியானவர்களை பயன்படுத்துகிறார். ஜெருசலேமின் உடைந்த மதில்களையும் எரிக்கப்பட்ட வாயில்களையும் மீண்டும் கட்ட தேவன் நெகேமியாவையும் அவனது உடன் ஊழியர்களையும் பயன்படுத்தினார். நெகேமியாவும் அவனுடைய உதவியாளர்களும் அதிக எதிர்ப்புகளையும் துன்புறுத்தல்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது போலவே தேவனுக்கு கீழ்ப்படிந்து இந்த எஞ்சியவர்களின் பங்காக மாற விரும்புகிறவர்கள் எல்லாவிதமான எதிர்ப்புக்கும் கேலிக்கும் பரியாசத்துக்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். சன்பலாத் பிரதானமான கேலி செய்பவனாக மற்றும் துன்புறுத்துபவனாக காணப்பட்டான். அவனுக்கு தொபியா என்ற மற்றொரு நபரும் துணையாயிருந்தான். இந்த மனிதர்களான சன்பலாத் மற்றும் தொபியா ஆகியோர் இந்த இடத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் செல்வாக்கு மிக்க மனிதர்களாக இருந்தார்கள். தேவனுடைய ஊழியர்களாகிய நாமும் சக்தி வாய்ந்த மற்றும் செல்வாக்கு மிக்கவர்களிடமிருந்து எதிர்ப்பை எதிர்கொள்ள வேண்டி வரும். சன்பலாத்தும் தொபியாவும் ஜெருசலேமின் மதில்களை கட்டுவதற்கு தங்களின் உயர்ந்த பதவியை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வேலையை தடுக்கவும் அவருடைய ஊழியர்களுக்கு பகைஞர்களாகவும் தங்களின் அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான், பிலிப்பியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தில், மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளே தேடுகிறார்கள். சென்னையில் தேவனுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் அவர் எங்களை எச்சரித்தார் மற்றும் இத்தகைய எதிர்ப்பை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆகவே நாங்கள் சென்னையில் உள்ள எகோஷமாவுக்கு போவதற்கு முன்பு எங்களில் சிலர் இரவு முழுவதும் ஜெபிக்க பாரப்பட்டு இருந்தோம். எதிரிகளிடமிருந்து பல துன்புறுத்தல்களையும் தாக்குதல்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை நாங்கள் முன்பே அறிந்திருந்தோம். அதே சமயம் விடாமுயற்சியுடன் ஜெபித்தால் ஒழிய எதிர்ப்பை தாங்க முடியாது என்பது எங்களுக்கு தெரியும். எனவே இரவு முழுவதும் ஜெபத்தில் ஈடுபட பல்லாவரம் என்ற இடத்தில் உள்ள மலைக்கு செல்ல முடிவு செய்தோம். நாங்கள் அங்கு சென்று பார்த்தபோது அந்த இடம் முழுவதும் தேள்களும் பூரான்களும் பூச்சிகளும் நிறைந்திருந்தது. தேவ வார்த்தையுடன் சிறிது நேரம் செலவழித்த பிறகு நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். எங்களுடன் எடுத்து சென்ற பிரகாசமான பெட்ரோமாக்ஸ் விளக்குகளால் அந்த தேள்களும் பூரான்களும் பூச்சிகளும் ஈர்க்கப்பட்டன. அவைகள் நெருங்கி வருவதை நாங்கள் கண்டு அவைகளை கொன்று கொண்டே இருந்தோம். இது ஒரு அசாதாரண அனுபவமாக எங்களுக்கு இருந்தது. ஏனென்றால் ஒருபுறம் நாங்கள் இரவு முழுதும் ஜெபம் செய்தோம், மறுபுறம் நாங்கள் தேள்களையும் நூற்றுக்கணக்கான விஷப்பூச்சிகளையும் கொன்றோம். அதிகாலையில் சென்னை பட்டணத்தில் சூரியன் உதிப்பதை எங்களால் காண முடிந்தது. தேள் மற்றும் பூரான்களின் படையைப் போல வேதனையும் விஷமும் நிறைந்ததாக ஊழியங்கள் இருக்கும். ஜனங்களிடமிருந்து இத்தகைய கசப்பான எதிர்ப்பையும் துன்புறுத்தலையும் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று கர்த்தர் எங்களிடம் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் பேசினார். இவைகளுக்கு பயப்படாதே என்று கர்த்தரும் எங்களை ஊக்கப்படுத்தினார். ஏனென்றால் இவர்கள் நமக்கு தீங்கு செய்ய முயன்றாலும் அவர்களால் வெற்றி பெற முடியாது. ஏனெனில் தேள்களையும் நூற்றுக்கணக்கான பூரான்களையும் நாம் எவ்வாறு வெல்ல முடிந்ததோ அவ்வாறே நம்மை துன்புறுத்தும் மற்றும் எதிர்ப்பவர்களையும் வெல்ல முடியும். தேள்கள் மற்றும் விஷ பூச்சிகள் மூலம் தேவன் பேசியதைப் போல அடுத்த ஆண்டுகளில் நாம் அனுபவித்த காரியங்கள் உண்மையாகவே காணப்பட்டது. எனவே நாங்கள் விடாமுயற்சியுடன் ஜெபத்திற்கு செல்வது பெரும் உதவியாகவும் ஊக்கமாகவும் இருந்தது. நம்முடைய சொந்த ஞானம், புத்திசாலித்தனம், திறமைகள், ஈவுகள் அல்லது நமது சொந்த பலன் மற்றும் சக்தியால் எதிரியை வெல்ல முடியாது. கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை உண்மையாக கடைபிடித்தார் என்று இப்போது எங்களால் சாட்சியளிக்க முடியும். ஜனங்கள் எவ்வளவு அதிகமாக தேவனுடைய வேலையை எதிர்க்க முயன்றார்களோ அவ்வளவு அதிகமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம்.